டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஸ்கீம்ஸில் இன்றைக்கி நம்ம சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் பார்க்க வரோம். ஸோ இது அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் இருக்கு இல்லையா, அது கிடையாது. பெண்களுக்காக கொண்டு வந்த 2 திட்டங்கள் என்ன அப்படின்னா, இந்த சிங்கப்பெண் இந்த வலிமைப்படுத்தும் திட்டம் ஒன்று, அந்த சிறப்பு படை திட்டம் ஒன்று. ஓகேவா? ஸோ அது ரெண்டும். இப்போ இந்த வலிமைப்படுத்தும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மகளிர் சுய உதவி குழு, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக அவங்க ஒரு தொழில் முனைவோராகணும், தொழில் செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு மேம்படுத்தப்படும் ஒரு புதிய திட்டம் தான் இந்த வலிமைப்படுத்தும் திட்டம். ஸோ இதுக்காக பார்த்தோன்னா, இந்த ஆண்டில் 38,000 கோடி கடன் வழங்குறதுக்காக இலக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? டார்கெட் வச்சுருக்காங்க 38,000 கோடி. இப்போ தொழில் பண்ணணும், தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கு 5 லட்சம் முதலீட்டு மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? 5 லட்சம் முதலீட்டு மானியம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கடன் வழங்குறதுக்கான இலக்கு அப்படின்னா 38,000 கோடி. ஓகேவா? ஸோ எதுக்கான திட்டம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.